சிலம்பம் என்பது இன்னைக்கு நேற்று உருவான கலை அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியத்தில் சிலம்பம் குறித்த குறிப்பு வருகிறது. நம்முடைய தமிழ் பாரம்பரிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அந்த வீரர்கள் எல்லாம் சிலம்பம் என்ற கலையில மிகச்சிறப்பாக சிறந்து விளங்கினாங்கன்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் சொல்லுது. ஆக நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நீங்க கத்துக்கிட்டு வரீங்கன்றதுல மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஊர் சிலம்பம் குழுவினர் இந்த ஊர்வலத்தை எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாம இந்த சமூகத்தில் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் இந்த போதை பழக்கத்தை தொடாமல் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் மிகச்சிறந்த குடிமகனாக இருந்தால் இந்தியாவினுடைய அனைத்து குடும்பங்களும் மிகச்சிறந்த இடத்தை அடையும். நம்முடைய நாடு மிக விரைவில் வல்லரசாக ஆகிவிடும். ஆக இந்த மாணவ செல்வங்களை நாம் ஊக்குவிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த ஊர்வலத்தை நடத்துகிறோம். குறிப்பாக போதை பழக்கத்தை நாம் யாரும் கையில் எடுக்க கூடாது. ஏற்கனவே போதை பழக்கத்தில் இருந்தால் அவர்களை நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தான் இந்த நம்ம ஊர் சிலம்பம் நண்பர்கள் அனைவரும் இந்த ஊர்வலத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அவர்களை இந்த நேரத்திலே வெகுவாக பாராட்டுகிறேன். இவர்களுடைய உயர்ந்த எண்ணம் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதுதான். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவான். அந்த வகையில் இந்த சமூகத்தில் நம்மால் ஒரு சிறு தினையளவு நலமேனும் இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு செய்ய முடியும் என்று சொன்னால் அதையே மிக பெரிய வாய்ப்பாக கருதி இந்த நம்ம ஊர் சிலம்பம் குழுவினர், குறிப்பாக இளைஞர்கள் இதை செய்து வருகிறார்கள்.